அம்மாட்ட ஒரே ஒரு கேள்வி. அம்மா, இந்த ஆசிரியர்னு சொல்றோம், ஆச்சாரியார்னு சொல்றோம், குரு, இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசமா? நல்ல அருமையான கேள்வி. இப்போ ஆசிரியர், ஆச்சாரியார், குரு, குரு. இந்த 3க்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி வந்து நம்ம துரை ஐயா கேட்டிருக்காரு. இதுல 2 நம்ம வந்து கற்ற கல்விய முன்னிருந்து அப்போ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பசுமாடை நம்ம வந்து சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பசுமாட்டுக்கு ஆண் பேர். ஒரு தாய்க்கு அப்புறமா நமக்கு பால் கொடுத்து ஒரு தாயா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பசுமாடு. இது அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி பசுமாடு போல இவங்க தான் கற்ற கல்வியை சீரிய முறையில் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது இந்த ஆசிரியர் அப்படின்னு நம்ம இதுல எடுத்துட்டு வந்து சொல்லணுங்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாங்கிறது இது கல்வியில அவங்க வாங்கக்கூடிய ஒரு பட்டாச்சாரியா, சிவாச்சாரியா, இந்த மாதிரி ஆச்சாரியா இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது அவங்க பாடசாலைகள்ல அவங்க அதுக்கான மனனங்கள் செய்து அதுக்கான தீட்சைகள் வாங்கி அந்த தீட்சையில ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு அவங்களோட குருமார்களாலே உங்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டு இது வெளியில சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆச்சாரியா அப்படின்னு நம்ம ஆச்சாரியால்னு நம்ம சொல்லுவோம். இது ஆச்சாரியால் அதுவும் ஒண்ணு சொல்லுவோம், வேலை மறந்தாலும் குருவாலை மறவாளின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆச்சாரியால் நம்ம இது வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. அடுத்து குரு. அப்ப குரு அப்படிங்கிறது அறியாமையோட இருளை போக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது குரு. அப்போ ஒருத்தரோட அறியாமை அப்படின்னா எது அறிந்தது எது அறியாமை அப்படின்னு நம்ம முதல்ல தெரியணும். அறியாமைனா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, பெரியவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம அறியாம கத்துக்கிட்டே தான் இருப்போம். வாழ்நாள் ஃபுல்லா கத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம இதுல. அப்ப இந்த அறியாமை அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மெய்ஞான நிலைக்கு ஒரு நம்ம கடந்து போகக்கூடியது ஒரு நிலைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல நமக்கு அறியாத விஷயங்களை வந்து ஒரு மெய்ஞானத்தின் மூலியமா உணர்ந்து அதை வந்து சரியானபடி விளக்கங்கள் கொண்டு போறது. இந்த மாதிரி குரு அப்படிங்கிறது அறியாமையின் இருளை நம்ம நீக்கிறது. அதாவது இருளிலிருந்து ஒளியை நோக்கி அவங்கள அழைச்சு கொண்டு போறது. அப்போ நம்ம வெறும் வெறும் கட்டங்களை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்லாம அவங்க ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்தா இதுதான் பலன் இருக்க முடியும், ஒருத்தரால ஒரு வாக்கு மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியுதுன்னா அவங்களுக்கு நல்ல குரு இருப்பாங்க. அதாவது அவங்களோட அறியாமையின் இருளை அந்த வாக்குக்கான இருளை ஒரு சூட்சமமான முறையில அவங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய குரு இருப்பாங்க. அவங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. பரமகுரு அப்படிங்கிறது குருவின் குரு பரமகுரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆதி குரு அப்படிங்கிறது எல்லா சித்தர்களும் எல்லா குருமார்களும் உங்களுக்கு குரு தான். தினமும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க எந்த வயதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்க அறியாமையின் இருளை போக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க கரெக்டா அதை எடுத்து உரைத்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு கிரியா யோகியா அவங்களுக்குள்ள இருந்து அவங்க சூட்சமமா வழி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஆச்சாரியா பரமகுருலையும் குரு சத்குரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம அந்த இடத்துல சொல்லக்கூடியது. இதுதான் வந்து ஆசிரியருக்கும் குருவுக்கும் ஆச்சாரியாருக்கும் பரமகுருவுக்கும் சத்குருவுக்கும் உள்ள வித்தியாசம். சத்குருங்கிறது படித்து தெரியணும்னு அவசியம் இல்லை. இறைவனால் அனைத்தும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்தப்பட்டு அதை அவங்க அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்.